இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இம்மட்டும் எங்களை இமை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு, நேபாளத்தில் சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், உம்மல்ல செயல்கள் எந்நாளுமே மகிமையாய் நடந்திடும் இந்நாளிலே. உம்மல்ல செயல்கள் எந்நாளுமே மகிமையாய் நடந்திடும் இந்நாளிலே. பார்க்கின்ற கண்களை வார்த்தையால் கேட்டி புது ஜீவன் தந்திடுமே, இப்போது புது ஜீவன் தந்திடுமே. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் இந்த இயேசுவே புகலிடம் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலேயும் போதும் என்ற மனம் என்ற தலைப்பில் நான் உங்களோடு ஒரு சிறிய ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வார்த்தை ஒரு தேவ வார்த்தையாக, தீர்க்க தரிசன வார்த்தையாக உங்கள் இருதயத்துக்குள்ளால நிச்சயமாக அது பதியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. காரணம், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய ஆவியானவர் நம்மை நடத்துகிற தெய்வம், நம்மை போதிக்கிற தெய்வம். இந்த நேரத்தில் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு எழுதின நிருபத்தில் 6வது அதிகாரம் 6வது வசனம், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்ற மனம் இன்றைக்கு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நம்மிடத்தில், அல்லது கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்தில், அல்லது பொதுவாக மனிதர்களாகிய இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் இந்த போதும் என்ற மனம் இருப்பதில்லை. இந்த போதும் என்ற மனம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போனதுனால பண ஆசை பிடித்தவர்களாக, பணத்தின் மேலே அதிக நாட்டம் கொண்டவர்களாக, செல்வ பிரியர்களாக, பணப்பிரியர்களாக மாறிப்போய் இன்றைக்கி பலவிதமான அனுபவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வசனம் சொல்கிறது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஒரு ஆதாயமாய் காணப்படுகிறது. அந்த போதும் என்கிற மனம் ஒரு மனிதனுக்கு எந்த சூழ்நிலையில் வருகிறது, போதும் என்று சொல்லக்கூடிய அந்த அனுபவம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது என்று பார்க்கும் பொழுது, பரிசுத்த வேத சத்தியத்தின்படி இந்த உலகத்தை விட்டு நம்மை பிரித்தெடுக்கும் பொழுது, அதாவது உலகத்துக்காய் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நம்மை ஆண்டவர் பிரித்தெடுத்து அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சொந்த பிள்ளைகளாக, அவருடைய இரத்தத்தை அவர் நமக்காக சிந்தி, நம்மை பாடுபட்டு மரித்து நமக்காக அவர் கொடுத்த எல்லா கிரயங்களையும் கொடுத்து, அவர் உயிரையே விலைக்கிரயமாய் கொடுத்து நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். அப்பொழுதே நாம் போதும் என்ற ஒரு மனதுடன் கூடிய அந்த ஒரு மிகுந்த ஆதாயம் கிடைக்கக்கூடிய அந்த தெய்வ பக்திக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும் என்பது சொல்லுது வசனத்தில் உள்ள காரியம். இந்த வசனம் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? போதும் என்கக்கூடிய அந்த மனது நமக்கு வேண்டும். அது இருந்தால்தான் ஒரு மனிதன் ஆண்டவருடைய பிள்ளையாக, அல்லது கர்த்தரை குறித்த அறிவில் வளர்ந்த ஒரு மகனாக அவன் இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள் எப்படி இந்த பண ஆசை வருகிறது? எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஒரு சகோதரனை குறித்து, ஒரு அங்கிள் ஒருத்தரை குறித்து எனக்கு தெரியும். அவர்கள் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே எனக்கு அறிமுகமான ஒரு நபர். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் நான் ஒரு பெரிய மாடலாக, அதாவது அவர் ஒரு மாதிரியாக நான் அவரை பல காரியங்களில் நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன். ஆனால் பார்த்திங்கன்னா அவர்கள் அந்த ஒரு 55-58 வயதில் அவர் ஒரு பெரிய ஒரு பணப்பிரியராக, ஒரு பயங்கரமான பேராசை பிடித்த ஒரு மனிதனாக அவர் மாறிப்போனதை என்னுடைய கண்கள்னால் கண்ட பொழுது ஆச்சரியமாக இருந்தது. அவர் வேலை பார்த்த அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு பிரிவில் அவர் ஒரு அரசு அதிகாரியாக இருந்த நபர். அவ்வளவுக்கு அவருக்கு ஒரு செல்வாக்கு,
அவ்வளவு பெயர் புகழை சம்பாதித்த ஒரு மனிதன் தன்னுடைய அந்த கடைசி நாட்களில், ஓய்வு பெறக்கூடிய நாட்களில் பணப்பிரியனாக, பணத்துக்காக அவர் என்னென்னமோ காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை கண்கூடாய் பார்க்க முடிந்தது. அந்த போதும் என்ற மனம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. ஒரு கட்டத்தில் காவல்துறையினாலும் வருமான வரியினாலும் இப்படி பல தொந்தரவுகளை அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் வந்தது. அவருக்கு பலவிதமான அப்படிப்பட்ட அனுபவங்கள் அவருக்கு ஊடாக வந்தது. ஒரு முறை அவரை தனிமையாய் சந்திக்கக்கூடிய, அதிக நேரம் அவரோடு பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நான் அவரிடத்தில் இந்த காரியங்களை குறித்து விசாரித்த பொழுது அவரிடத்திலிருந்து நான் பல காரியங்களை நான் கற்றுக்கொள்ள முடிந்தது. குறிப்பாக பார்ப்போம் என்று சொன்னால், அவர் சொன்ன ஒரு காரியம், என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மருமக்கள், என்னுடைய பேரப்பிள்ளைகள் எல்லாருமாய் சேர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் எனக்கென்று நான் வைத்திருந்த கொள்கைகள் எல்லாவற்றையும் விட்டு நான் வெளியில் வருவதற்கு காரணமாய் போய்விட்டார்கள். நான் இந்த சமுதாயத்தை மட்டும் நான் குறை சொல்ல விரும்பவில்லை. இந்த இவ்வளோ பெரிய தவறுகளை செய்ததற்கும், இவ்வளோ பெரிய ஒரு பாவத்தை செய்து அந்த பாவத்தை நான் சம்பாதித்து கொண்டதற்கும் என்னுடைய பண ஆசைதான் எல்லாவற்றுக்கும் காரணமாய் அமைந்தது என்று சொன்னார். அந்த பண ஆசை உண்டானதற்கு, அந்த பண ஆசை அவருக்குள்ள உருவாக்கப்பட்டதற்கு, அந்த பண ஆசையில் அவர் விழுந்து போனதற்கு அவருடைய குடும்பத்தில் உள்ள எல்லாரும் காரணம் என்று சொன்னார். ஆனால் ஒரு காரியத்தை நான் இந்த நேரத்தில் நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனம், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த வார்த்தையில் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள், நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு வார்த்தை நம்முடைய இருதயத்துக்கு இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் தருகிற ஒரு வார்த்தை. உங்களுக்கு இருக்கிறவர்கள், இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சி வழியாய் வீடுகளிலிருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், எப்போதும் ஆசீர்வாத வார்த்தை, எப்போதும் தீர்க்க தரிசனம். உங்களுக்கு ஒரு நியூஸை பார்த்தா, ஒரு மெசேஜ் பார்த்தா, ஒரு கிறிஸ்தவ மேகசின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சியை சீடியில் பார்த்தீங்கன்னா, எப்பவும் உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஆசீர்வாத வார்த்தை வந்துகிட்டே இருக்கணும். உங்களை ஆறுதல் படுத்தக்கூடிய, உங்களை தேர்தல் படுத்தக்கூடிய வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கணும். யாராவது ஒரு ஊழியக்காரர் அப்படி உங்களை எப்பவும் உங்களை செழிப்பாக வச்சுட்டே இருக்கணும், உங்களை சந்தோஷமாக வச்சுட்டே இருக்கணும். இதுதான் உங்களுடைய ஆசையாக இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன? ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரி ஒரு குறிப்பிட்ட ஒரு சபையில் அங்கமாக இருந்தார்கள். திடீர்னு ஒரு நாள் அந்த சகோதரி சொல்லுகிறார்கள், என்னுடைய சபைக்கு நான் போகும் பொழுது அடிக்கடி அந்த சபையில் உள்ள போதகர் என்னை குத்தி பேசுகிறார். அவர் பேசுகிற வார்த்தை, அவர் என்னத்தான் பேசுகிறார், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லுகிறார், சகோதரியே நீ அந்த பாவத்தில் இருக்கிறாயோ, நீ இன்றைக்கே சுதாரித்துக்கொள், அந்த பாவத்தை விட்டு நீ வெளியில் வா என்று சொல்லுகிறார். அவர் என்னைத்தான் சொல்லுகிறார் என்று சொல்லி, இதனுடைய அர்த்தம் என்ன? அவர் உன்னை சொல்லுகிறாரோ, யாரை சொல்லுகிறாரோ, நீ பாவத்தில் இருக்கிறாய் என்பது நிரூபணமாகிவிட்டது. நீ ஒரு பெரிய பாவத்துக்குள்ளே கிடக்கிறாய் என்பது நிரூபணமாகிவிட்டது. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். கணவனுக்கு தெரியாமல் பல நபர்களுக்கு பணங்களை கைமாற்றி கொடுத்து, கணவன் அனுப்பக்கூடிய, வெளிநாட்டிலிருந்து அனுப்பக்கூடிய பணத்தை எடுத்து மற்றவர்களுக்கு இவள் கைமாற்றி கொடுக்கிறேன் என்று சொல்லி, உதவி செய்கிறேன் என்று சொல்லி நல்லவளாய் நடித்தவள். ஆனால் இவள் ஒவ்வொரு வாரமும் சபைக்கு போகும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவளுக்கு அந்த போதகர் மூலமாக, அந்த சபையினுடைய ஊழியர் மூலமாக வார்த்தைகளை கொடுக்கிறார். நீ திருந்து என்று சொல்லி, நீ மனம் திரும்பு என்று சொல்லி, நீ வாழ்க்கையில் இந்த சம்பவத்தில் இந்த பொல்லாங்கால் தோன்றுகிற அந்த காரியத்தை விட்டு நீ விலகு என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அவளுக்கு வெளிப்படுத்தின பொழுது அவள் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? அந்த சபைக்கு போகிறதை அவள் நிறுத்தினாள். ரெண்டாவது அவள் செய்த காரியம் என்ன தெரியுமா? அந்த போதகரை குறித்து அவதூறான வார்த்தைகளை பேசிக்கொண்டு தெரிந்தாள். மூன்றாவதாக அவள் செய்த காரியம் என்ன தெரியுமா? அந்த சபைக்கு போகக்கூடிய நபர்களிடத்தில் அங்கே போகாதீங்க, அந்த மனுஷன் பண ஆசை பிடிச்ச மனுஷன், அந்த போதகர் ஒரு தப்பான நபர், அவர் பெண்களிடத்தில் இப்படிலாம் பேசுவார், அப்படிலாம் பேசுவார் என்று சொல்லி நபர்களை எல்லாம் தடுக்க ஆரம்பித்தாள். நன்றா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவளுடைய கணவன் ஒரு முறை திடீரென சொல்லாமல் கொள்ளாமல் திடீரென்ற ஒரு வெக்கேஷன் டைமில் அவர் வீட்டுக்கு வந்த பொழுது தான் தெரியும், அவள் பல நபர்களோடு பணங்களை கொடுத்து கைமாற்றி என்று சொல்லி ஒவ்வொருடமிருந்து தனிப்பட்ட முறையில் வட்டிகளை பெற்றிருக்கிறாள் என்பது. அந்த வட்டி வாங்கினது மட்டுமல்ல, வட்டி கொடுக்காத பலரிடத்திலிருந்து அவர்களுடைய நிலத்தை அபகரித்து கொண்டாள். அவங்களுடைய நிலங்களையும் அவளுடைய சொத்து சுகங்களையும் இவள் அபகரித்து கொண்டாள். இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறார், உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ உங்களுக்கு உள்ளது போதும் என்று சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு போதும் என்ற மனதை இன்றைக்கி கொண்டு வாருங்கள். வெளி ஊர்களிலிருந்து சம்பாதிப்பதற்காக இன்றைக்கி ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு நம்ம போகிறோம்.
அப்போது ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு நாம் போகும் பொழுது அந்த மாவட்டத்துக்குள்ளே நமக்கென்று ஒரு இடம், நமக்கென்று ஒரு வீடு, நமக்கென்று ஒரு வீடு வாசலை கர்த்தர் தருவார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். அவர் வார்த்தைகளை சொல்லுகிற தெய்வம் மட்டுமல்ல, அந்த வார்த்தைகளை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய தெய்வம். நம்முடைய தெய்வத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு வல்லமை உண்டு. உண்மையாய் அந்த வல்லமையை நீங்கள் இன்றைக்கு உணர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய இருதயத்துக்குள்ள என் ஆண்டவர் எனக்கு போதும், எனக்கு இருக்கிறத வச்சு நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களுக்குள்ள வரட்டும். அதுதான் இந்த நாளின் போதும் என்ற மனம். இன்றைக்கு பல நபர்கள் கடன் பிரச்சனையில் முழித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த கடன் பிரச்சனை நீங்கள் மாட்டி தவித்ததற்கு எவ்வளவோ காரணம் இருந்தாலும் இன்றைக்கி அந்த கடன் பிரச்சனையை விட்டு நீங்கள் வெளியில் வருவதற்கு ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே போதும் என்ற மனதினுடைய கூடிய தெய்வ பக்தி தான். அந்த தெய்வ பக்தி தான் எனக்கு மிகுந்த ஆதாயம். ஆண்டவரே, நான் இனி என்னுடைய வாழ்க்கையில் பண ஆசை பிடித்தவனாய், பண வெறியனாக, செல்வ பிரியனாக நான் இருக்க மாட்டேன். நான் பண ஆசை இல்லாதவனாய் நடந்து எனக்கு இருக்கிறது போதும் என்ற ஒரு மனது எனக்கு உண்டாகும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட மனதை எனக்கு தாரும். என்னுடைய இருதயத்தை மறுரூபமாக்கும் அப்பா. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துக்குள்ள ஒரு மறுரூப மகிமை வரட்டும், ஒரு மறுரூபத்தின் அனுபவம் எனக்குள்ள வரட்டும் என்று சொல்லி பரிசுத்த தெய்வத்தை நோக்கி பார்த்து நீங்கள் கேளுங்க. அப்பொழுது அவர் உங்களோடு பேசுவார். அவர் பேசுகிற தெய்வம். அடுத்ததாக நான் ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. ஒரு முறை ஒரு அருமையான ஒரு சகோதரன் பேசிக்கொண்டிருக்கும் சொன்னார், உங்களுடைய நிகழ்ச்சிகளை நான் பார்க்கும் பொழுது நீங்கள் அதிகமாக பணத்தை குறித்து பேசிகிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய தேவைகளை குறித்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த ஊழியரை தெரியுமா, அவர் பணத்தை பற்றியே கேட்க மாட்டார். உங்களுக்கு இந்த சகோதரனை தெரியுமா, அவர் பணத்தை பற்றி ஒரு வார்த்தை பேச மாட்டார். உங்களுக்கு இவரை தெரியுமா, அவரை தெரியுமான்னு பல காரியங்களை அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். நான் அவரிடத்தில் கேட்ட ஒரு வார்த்தை, இவ்வளவு நாட்கள் தொலைக்காட்சியில் உங்களிடத்தில் பேசிகிட்டு இருக்கிறேன், இத்தனை வருஷமாக உங்களிடத்தில் பேசிகிட்டு இருக்கிறேன், எத்தனையோ லட்சங்களை நாங்கள் விதைச்சு உங்களுக்கு இந்த நிகழ்ச்சிகளை கொடுத்துட்ருக்குறோம், நீங்கள் அப்படி என்ன விதைச்சிட்டீங்க, நீங்கள் அப்படி என்ன அனுப்பிட்டீங்க, நீங்கள் செஞ்ச காரியம் என்ன, அப்படின்னு உங்களிடத்தில் பண ஆசை பிடித்து நாங்கள் உங்களிடத்தில் என்ன பெற்றுக்கொண்டோம், நீங்கள் அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன பொழுது, இல்லை பிரதர், நீங்கள் எப்போதும் பணத்தை குறித்த பண ஆசை வேறு, பணத்தின் தேவை வேறு. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய பணத்தின் தேவை என்பது வேறு, பண ஆசை என்பது வேறு. நேபாளம் என்ற தேசத்தில் இவ்வளோ பெரிய காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறதை உங்களிடத்தில் சொல்லி, அந்த தேசத்துக்கு உங்களுடைய சேவை, அந்த தேசத்துக்கு உங்களுடைய கையின் பிரயாசங்கள் தேவை என்பதை சொல்லுவது என்மேல் விழுந்த கடமை. ஆனால் அந்த தேசத்துக்காக அந்த தேசத்தினுடைய பெயரை சொல்லி அந்த தேசத்தின் நபர்களை அல்லது அந்த தேசத்தின் ஜனங்களை பயன்படுத்தி பண ஆசை பிடித்து கோடிக்கணக்கில் கட்டடங்களையும் பெரிய பெரிய மாடி கோடிகளை கட்டிக்கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டு தன்னுடைய குடும்பத்துக்காக இன்றைக்கு தன்னுடைய சொந்த காரியங்களுக்காக ஒருவேளை அப்படி ஒரு காரியம் எனக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் சொல்லலாம், பண ஆசை நீங்கள் பிடித்தவராக இருக்கிறீர்கள் என்று சொல்லி என்று சொன்ன பொழுது அவர் ஆச்சரியப்பட்டு போனார். அப்பொழுது நான் அவருக்கு சொன்னேன், உங்களுக்கு என்ன தேவைனாலும் நான் சொல்லித்தர்றேன், உங்களுக்கு அவசியம் அதை கேளுங்க. உங்களுக்கு மற்ற நபர்களை மாதிரி இல்லை, இந்த ஊழியத்தில் என் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அந்த தரிசனத்தை எங்களை கொண்டு அவர் நிறைவேற்றுவதற்காக பலவிதமான காரியங்களை நான் உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறேன், தேவைகளை உங்களிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறேன். அநேக ஜனங்கள் இன்றைக்கி இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து இன்றைக்கி மாதந்தோறும் நான் ஒரு பிள்ளைக்கு உதவி செய்கிறேன் பிரதர், நான் ஒரு மிஷினரியை நான் தாங்குகிறேன், எத்தனையோ பாடுகள் பிரச்சனைகள் வேதனைகள் இடத்துல உண்டு. சமீபத்தில் ஒரு சகோதரன் சொன்னார், ஐயோ லட்சங்கள் கோடிகளை பல பெரிய பெரிய ஊழியங்களுக்கும் ஸ்தாபனங்களுக்கும் அள்ளி கொடுத்து செக்குகள் எல்லாம் அப்படியே மாதந்தோறும் 1 லட்சம் 2 லட்சம் நான் கொடுத்துட்டு இருந்தேன் பிரதர். ஆனால் எது சரியான தேவை, எது சரியான ஒரு தரிசனம், எந்த இடத்துக்கு என்னுடைய கையின் பிரயாசம் தேவை என்பதை நான் உணர்ந்து கொள்ளாமல் போனேன். அதுவும் ஊழியம்தான், அதுவும் தேவை உள்ளதா இடம்தான். ஆனால் வசனம் சொல்லப்பட முடியாத ஒரு இடத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த நேபாள் தரிசனத்தில் நான் உன்னை இணைத்துக் கொள்கிறேன், என்னையும் நான் இதில் இணைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அவர் ஒரு மாதந்தோறும் 2500 ரூபாய் உதவி செய்துக்கு முன் வந்தார். நடந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா, அவர் அப்படி முன் வந்த பொழுது அவருடைய வியாபாரத்தில் ஒரு வித்தியாசத்தை அவர் காண முடிந்தது. எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாமல் அவருடைய மனைவி ஒரு முறை ஃபோன் பண்ணி சொல்லுகிறார்கள், பிரதர் திடீரென என்னுடைய வீட்டுக்காரருடைய பேச்சு செயல் நடை உடை எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம், எப்போது பார்த்தாலும் பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் பெரிய பெரிய சபைகள் அதுதான் அவருக்கு கண்ணில் படும். அப்பெல்லாம் அவர் இருந்து கொண்டிருந்தார்.
குறிப்பிட்ட சில நபர்கள் அவங்க வீட்டுக்குள்ளே வர்றாருங்க அப்படின்னா அவங்க உடனே அவங்களுக்கு 5 லட்சம் 2 லட்சம் என்று சொல்லி பயங்கரமாக உபசரிக்கக்கூடிய பரிசுத்தவான்களை உபசரிப்பது நல்லது தான். ஆனால் அந்த உபசரிக்கக்கூடிய நேரத்தில் பல முறை அவர் தன்னுடைய நிலைமையை மறந்து தான் மற்றவர்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய மனிதனாய் தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல முறை அவர் தேவனுக்கு விரோதமாய் நடந்திருக்கிறார். பல தேவ ஊழியர்களை, தேவ பிள்ளைகளை அவர் திருப்திப்படுத்துவதற்காக சில காரியங்களை செய்திருக்கிறார். அந்த நபர் அந்த காரியத்தை எல்லாம் ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இன்றைக்கு ஒரு புது மனிதனாக இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே அவர் ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு பில்டராக, அதாவது பில்டிங் கட்டக்கூடிய கம்பெனி, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒரு நல்ல ஒரு மனிதனாய், நாணயமுள்ள மனிதனாய், அந்த கொடுக்கப்பட்ட தொழிலில் போதுமென்ற மனதோட கூட சந்தோஷமாய் அவருடைய வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். 300 பேர் 500 பேர் வேலை பார்த்த ஒரு கம்பெனி. ஆனால் இன்றைக்கு ஒரு 20 பேர் தான் அவரிடத்தில் வேலை பார்க்குறாங்க. மிக எளிமையாய், மிக நேர்மையாய், கர்த்தாவே நீர் எனக்கு போதும், தேவனே என்னை காப்பாற்றும், நான் உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் அப்படியே அவரை தன்னை தாழ்த்தி இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய குடும்பத்திலிருந்து, அவருடைய வீட்டுக்குள்ளிருந்து, அவருடைய கையின் பிரயாசம், அவருடைய உழைப்பின் வியர்வை நேபாள் தேசத்தில் மிஷினரி ஊழியத்திற்கு விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த போதும் என்ற மனம் நமக்கு கண்டிப்பாக அவசியம். மிக முக்கியமான ஒரு காரியம், இந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் அது வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து அவர்கள் என்ன செய்தாங்க, விசுவாசத்தை விட்டு விலகி, இந்த விசுவாசத்தை விட்டு அவர்கள் வழுவி போனார்கள். ஆரம்ப நாட்களில் விசுவாசத்தில் பெரிய வீரர்களாக இருந்திருப்பார்கள். ரட்சிக்கப்பட்ட புதுசில் நம்மளும் அப்படி தான் இல்லையா? ரட்சிக்கப்பட்ட புதுசில் நம்ம எப்படி இருப்போம்? ஆண்டவரே அந்த ரட்சிப்பு எனக்கு வேணும்னு உயிரை கொடுத்து அப்படி பைபிள் படித்து அழுது கதறி கூப்பாடு போட்டு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்துல ஒரு வசனம் நமக்கு சொல்லிச்சு. எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனத்தில், உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். உண்மையாக ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களில், ரட்சிக்கப்படப்போகிற அந்த நாட்களில், ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே நம்ம காலெடுத்து வைக்கக்கூடிய அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குதோ அது போதும். அப்படி ஆண்டவரிடத்தில் நிற்போம். எல்லாரும் அப்படி தான். யாரையும் நான் இதில் குறை சொல்கிறதுக்கோ, இதில் யாரையுமே நான் செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கோ இல்லை. எரிகிற தீயில் எந்த கொல்லி நல்லா எரியுதுன்னு சொல்லி யாராலையும் செலக்ட் பண்ண முடியாது. அது மாதிரி தான். நல்லா கவனிச்சிடுங்க. அந்த நேரத்தில் அப்படி வைராக்கியமாக இருப்போம். அதுலேயும் அந்த 1ஆம் தேதி புதிய வருஷத்துக்குள்ளே வரும்பொழுது மக்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் பார்த்தீங்கன்னா அப்படியே அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு திரும்ப போட்டு காமிக்கணும் அவங்களுக்கு. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே இந்த ஆண்டு முதல் நான் சபைக்கு தசமபாகம் கொடுப்பேன், நான் இந்த ஆண்டு முதல் ஒரு 6 மாத காலத்துக்குள் பரிசுத்த வேதாகமத்தை முழுமையாய் படித்து முடிப்பேன், வருடத்தில் 2 முறை நான் படித்து முடித்து விடுவேன், என்னுடைய கணவனிடத்தில் நான் இனி கோபப்பட்டு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன், நான் என் மனைவிக்கு பிரியமுள்ள ஒரு மகனாக நடந்து கொள்வேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருப்பேன். பிள்ளைகள் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் கீழ்ப்படியில் உள்ள பிள்ளையாக இருப்பேன், நான் இனி காலேஜ் போச்சுன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பேன், நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், வாலிப பிராயத்தில் எந்த விளையாட்டுலையும் நான் ஈடுபட மாட்டேன், எனக்கு என் தெய்வம் போதும். இதெல்லாம் எப்போ? 31ஆம் தேதி முடிஞ்சு 1ஆம் தேதி பிறக்கிறது வரைக்கும் நைட்டில் கடந்து அழுது கூப்பாடு போட்டு, ஆண்டவரே நீர் என்னோடு இடைபடுமப்பா, எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தாரும் என்று சொல்லி பலமாக பிடிச்சு நிற்பாங்க. அந்த வைராக்கியத்தை பார்க்கும் பொழுது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். இவங்க ஜபிக்கிற ஜபத்தை பார்த்து பக்கத்தில் நிற்கக்கூடியவங்க ரசிக்கப்பட்டுருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்க ஜபிக்கிறத பார்த்து பக்கத்தில் நிற்கக்கூடியவன் தானாகவே ரசிக்கப்பட்டுருவான். அந்த அளவுக்கு வைராக்கியம் நிற்கக்கூடியவர்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் சில காரியங்களை, பணத்தை, சில பேராசைகளை, சில அவசியமில்லாத காரியங்களை, கணக்கடாத வழக்குகளில் தலையிட்டு ஒரு வழியாக அவர்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? அந்த தவறான காரியங்களை, அந்த தீமையாய் தெரியக்கூடிய அந்த காரியங்களை, இது நமக்கு வேண்டாம், இது நமக்கு தகுதியாக இருக்காது, இது நமக்கு அவசியம் இல்லாததுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் சில மனிதர்களை திருப்திப்படுத்துறதுக்காக அவர்கள் அந்த காரியங்களை இச்சிப்பார்கள். அவர்கள் இச்சித்தது நிமித்தம் என்ன செய்கிறாங்க? விசுவாசத்தை விட்டு வழுகி போகிறார்கள். அவர்கள் அப்படி விசுவாசத்தை விட்டு அவர்கள் வழுகி போனது மாத்திரமல்ல, அவர்கள் அநேக வேளைகளில் அநேக வேதனைகளால், எல்லாம் கவனிங்க, அநேக வேதனைகளால் தங்களை குத்தி கொண்டிருக்கிறார்கள். பல குடும்பங்களில் இந்த பிரச்சனை உண்டு. அதுலேயும் கிறிஸ்துவின் பிள்ளைகள் சபைகளுக்குள்ளே போகிறது வரைக்கும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு வரைக்கும் அப்படி ஒரு சந்தோஷம், சமாதானம், ஒரு ஐக்கியத்தில் இருப்பாங்க. ஆண்டவருடைய அன்பில் என்னைக்கு வர்றாங்களோ, வந்த கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மேட்டிமை வந்துடும். அவர்களுக்கு எங்கேருந்து வரும்னு தெரியாது, அப்படி ஒரு மேட்டி மேலே விழுந்து கிடப்பாங்க.
தூக்கி எடுக்கவே முடியாது அவர்களை. இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னுடைய மேட்டிமையை விட்டு, உன்னுடைய பெருமையை விட்டு நீ கீழே இறங்கி வா. சகையை பார்த்து கத்த சொன்னார், சகையவே கீழே இறங்கி வா, இன்றைக்கி நான் வீட்டில் தங்கணும்னு சொன்னார். யோசிச்சு பாருங்களேன், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவன் வகை தேடினான். ஓடோடி போய் காட்டத்தி மரத்தில் ஏறி இருந்தான். நீங்களும் இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலை மேலே தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு இயேசுவை தெரியும், இயேசு எப்படிப்பட்டவருங்கிறத பார்க்கணும். உங்களுக்கு போய் காட்டத்தி மரத்துக்குள்ளே ஏறணும்னு நினைக்கிறீங்க. காட்டத்தி மரம் தான் சபை. ஒரு சபைக்குள்ளே நீங்கள் போங்க, அங்கே போய் ஆண்டோடைய வல்லமையை உணர்ந்து கொள்ளுங்க. அதனால் ஒன்று, சபைக்குள்ளே போய் பெருமையில் ஏறி நிற்கக்கூடாது, சபைக்குள்ளே போய் மேட்டி மேலே ஏறி நிற்கக்கூடாது. ஏன்னா அந்த மரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய சகையை பார்த்து என் இயேசு சொன்ன காரியம் என்ன, சகையே நீ கீழே இறங்கி வா, உன்னுடைய நிலைமையை விட்டு நீ கீழே இறங்கி வா. ஏன்னா நீ இருக்கக்கூடிய அந்த நிலைமை ஜனங்களை ஏமாற்றி கொண்டு போன நிலைமை. பணம் ஆசைப்பட்டு பலருடைய பணத்தை நீ அடித்து உலையில் போட்டு எல்லாருடைய வாழ்க்கையும் கெடுத்து இவ்வளோ பெரிய ஒரு நிலைமையில் நீ இருந்து கொண்டிருக்கிற. ஏழைகளின் வயிற்றில் அடித்து, மற்றவர்களுடைய வயிற்றில் அடித்து, மற்றவர்களுடைய குடும்பங்களை ஏமாற்றி, மற்றவர்களுக்கு நான் விசா எடுத்து தர்றேன், உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லி விசா வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாற்றி பணங்களை சம்பாதித்து கடைசியில் வாழுறதுக்கும் வழி இல்லை, கடைசியில் ஒருபடி சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் ஜெயிலில் போய் உட்கார்ந்தக்கூடிய நிலைமையில் பலர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. மற்றவர்களுக்கு இந்த காரியத்தை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி மற்றவர்களை வஞ்சித்து மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி நீ இருக்கக்கூடிய இந்த நிலைமை மற்றவர்களை ஏமாற்றி மேலே போய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற. என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கீழே இறங்கி வா. காரணம், ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறபடி சகை கீழே இறங்கி வந்ததுனால அவனுடைய வீட்டுக்குள்ளே இயேசு போனார், அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு நீங்களும் கீழே இறங்கி வந்தீங்கன்னா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய வீட்டுக்குள்ளே வருவார், உன்னுடைய இதய வீட்டுக்குள்ளே வருவார். அவர் உங்களை வீட்டுக்குள்ளே வரும் பொழுது உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். உங்கள் இருதயத்துக்குள்ளே இதுவரை கண்டிராத ஒரு மகிமையின் மேகம் உங்கள் மேலே வெளிப்படும். இதுவரை கண்டிராத ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வருவீங்க. ஒரு வித்தியாசத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு, உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு, அதுதான் போதும் என்ற மனம். அந்த போதும் என்ற மனதுடன் கூடிய அந்த தெய்வ பக்தியை பலமாய் பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த தெய்வத்தை நோக்கி பாருங்கள். அவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். இன்றைக்கும் சின்ன காரியத்துக்கெல்லாம் லோன், சின்ன விஷயத்துக்கெல்லாம் லோன், வீடு கட்டணும்னா லோன், அல்லது பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னா லோன், ஒரு சின்ன காரியத்துக்கும் லோன் எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரே காரியத்துக்கு 3-4 இடங்கள் இந்த லோன் எடுத்து எல்லாருடைய கண்கள்லையும் மண்ணள்ளி தூவிட்டு ஏமாற்றி கடைசியில் பார்த்தீங்கன்னா எடுத்த லோனு பாழாக போயிடும். 2-3 இடங்கள் இந்த லோன் எடுத்து வச்சுருப்பீங்க. எல்லாம் லோன் பணம் வேறு காரியத்துக்கு போயிடும். ஆனால் என்ன நோக்கத்துக்காக, என்ன தேவைக்காக அந்த லோன் எடுத்தீங்களோ அந்த லோன் உங்களால் கட்டவும் முடியாது. அந்த லோன் எடுத்த பணம் உங்களுடைய காரியத்துக்கு அது தேவைப்பட்டிருக்கவும் செய்யாது. ஏன் நமக்குள்ள இந்த எண்ணம்? போதுமென்ற மனதுடன் இருங்கள். உங்களுக்கு என்ன ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அதில் அமைதியாக இருங்க. சில நேரங்களில் நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது என் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். இன்றைக்கு இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது ஒருவேளை தற்செயலான ஒரு காரியமாக இருக்கலாம். இவ்வளோ நாட்களும் பலவிதமான பிஸ்னஸ், எத்தனையோ பிஸ்னஸ் செஞ்சிட்டேன் பிரதர், எனக்கு ஒன்றுமே செட் ஆகலை. கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் உனக்கு ஒரு தரிசனம் சொல்லுகிறேன். என்னுடைய இருதயத்தில் படுகிற ஒரு காரியம், மனசுக்குள்ள அப்படியே ஒரு காரியம் வந்து நிற்குது. உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க. இன்றைக்கி கர்த்தர் ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. பொறுமையாய் காத்திருங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாய் காத்திருங்கள். அவர் உங்களுக்காய் யுத்தம் செய்யும்படியாய் காத்திருங்கள். அவர் உங்களுக்காய் செயல்படும்படியாய் காத்திருங்கள். அந்த பரிசுத்த தெய்வத்தை நோக்கி, என்னோடு பேசும் ஆண்டவரே, என்னோடு பேசும் அப்பா, எனக்கு நீங்கள் தான் வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய அன்பு தான் எனக்கு வேண்டும் அப்பா. என்னுடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்னை தொடட்டும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்னை தாங்கட்டும். நான் அனாதையாய் விடப்பட்டது போல உணர்கிறேன். சகோதரியே, அடிக்கடி நீ சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன் பிரதர். நல்ல கணவன் இருக்கிறாங்க, நல்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க, நல்ல மாமனார் மாமியாரை கர்த்தர் கொடுத்துருக்கிறாருங்க, ஆனாலும் நான் லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன். நீ ஏன் தனிப்பட்ட ஒரு அனாதையை போல் நீ ஃபீல் பண்ணுற? நீ தனிமையாக விடப்பட்டவளை போல் நீ ஏன் ஃபீல் பண்ணுறம்மா? அதற்கு காரணம் உன்னுடைய இருதயத்துக்குள்ள போதும் என்ற மனம் இல்லை. இன்றைக்கு இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால போதும் என்ற மனம் உங்களுக்குள் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால போதும் என்ற அந்த மனதை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, எனக்கு போதும்ப்பா,
எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு தந்த இந்த ஜீவன் போதும். நான் இருந்த இந்த ஜீவனில், நான் வாழுகிற இந்த ஜீவனுள்ள நாட்களில் உமக்காக நான் வாழுவேன். இந்த நேபாளத்துக்காக நான் உதவி செய்வேன். இந்த தேசத்துக்காக நான் உதவி செய்வேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நல்ல ஒரு சபைக்காக ஸ்தோத்திரம். எனக்கு தரப்பட்ட நல்ல ஒரு குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு தந்த நல்ல பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்னு வாய்களை திறந்து சொல்லுங்க. அந்த பரிசுத்த தெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். இதுவரைக்கும் கண்டிராத ஒரு சமாதானத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒருவேளை ஆண்டவரை எப்படி வழிபடணும், இயேசுவிடத்தில் எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, நீ யாரை பற்றியும் கவலைப்படாத. உன்னுடைய சின்ன வயசில் உங்கள் சின்ன பிள்ளையா நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் அம்மா அப்பாட்ட எப்படி பிடிவாதமா, எவ்வளவு சண்டை போட்டு கோபப்பட்டு, எவ்வளவுக்கு பிடிவாதம் பிடிச்சு அழுது அடம் பிடிச்சு தரையிலெல்லாம் கிடந்து உருண்டு புரண்டு நீங்கள் உங்கள் அம்மா அப்பா இருந்தது எத்தனையோ காரியங்களை கேட்டு வாங்கினீங்களே. நினச்சி பாருங்கள். நான் சொல்லும் இயேசுவினிடத்தில் அப்படி ஒரு வல்லமை உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சக்தி உள்ள தெய்வம். அந்த தெய்வத்தை நோக்கி பாருங்களேன். அவரிடத்துல பிடிவாதமாக நில்லுங்க. என்னை ரட்சிங்கப்பா, என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே, என் கணவனுடைய குடிப்பழக்கத்தை மாற்றுங்க ராஜா, என் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு தாங்கப்பா, மேற்படிப்பில் என் பிள்ளைகளுக்கு ஒரு பணம் கூட செலவு பண்ணாமல் எனக்கு நல்ல இடத்த நீங்கள் தான் தரணும்னு சொல்லி வாயை திறந்து கேளுங்க. நீங்கள் வாய்களை திறந்து நீங்கள் உங்களுடைய வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது உங்களுடைய அறிக்கையை அவர் ஏற்றுக்கொள்வார். உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய விசுவாச வார்த்தைகளை தேவன் அப்படியே ஏற்றுக்கொள்வார். ஆண்டவர், இந்த நேரத்தில் இந்த அருமையான நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இயேசுவை புகலிடம் நிகழ்ச்சியை பார்த்து ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு புகலிடமாய் மாறினீர். இதே போல இயேசுவே புகலிடமாய் மாற வேண்டும் என்று சொல்லி 3 கோடி ஜனங்கள் நேபாள் தேசத்தில் காத்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அந்த ஜனங்களுக்காக ஒரு விசை மனம் இறங்குங்க ஆண்டவரே. அந்த காட்டுத்தி மரத்தில் இருந்த சகைவை கீழே இறங்கி வர சொன்னீங்களப்பா. எங்கள் ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ள அந்த மேட்டிமை இறங்கி கீழே வரட்டும். அந்த ஒரு பெரிய அகங்காரம் இறங்கி கீழே வரட்டும். மற்ற ஏழை ஜனங்களை ஆண்டவரே வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி எளியவர்களை நலிவடைய செய்து அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பல நன்மைகளை ஆண்டவரை பெற்றுக்கொண்ட பலர் உண்டு ஆண்டவரே. அவர்கள் எல்லாரும் அந்த ஒரு அதிகாரத்தை விட்டு அவர்கள் கீழே இறங்கி வரட்டும். உங்களுடைய அன்பை கண்டுகொள்ளட்டும். சகியுடைய வீட்டில் ரட்சிப்பை தந்த தெய்வம் இந்த பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ளே ஒரு ரட்சிப்பை தாரும் ஆண்டவரே. உங்களுடைய அன்புக்கு நன்றி, உங்களுடைய மகிமைக்கு நன்றி, உங்களுடைய மாறாத தயவுக்கு நன்றி. இன்றைக்கும் இந்த நேபாள் தேசத்தில் உள்ள ஊழியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய நேபாள் தேசத்துக்காக, அந்த நேபாள் தேசத்தில் உள்ள மிஷினரிகளுக்காக, பிள்ளைகளுக்காக, அங்குள்ள சபைகளுக்காக, பேக் டு ஸ்கூலுக்காக, இன்னுமாக அங்குள்ள சபை கட்டுமான பணிக்கென்று சொல்லி ஆண்டவரே தங்களுடைய இருதயத்தில் பொருத்தனை செய்து கொண்டவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எடுத்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் பலனை கொடுங்கப்பா. அவருடைய இருதயத்துக்குள்ள நல்ல திடனை கொடுங்க ராஜா. கரங்களில் பலனை கொடுத்து அவர்கள் எழும்பி செயல்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். நேபாள் தேசத்துக்காக எழும்புவதற்கு நீங்கள் தயக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நேபாள் தேசத்தில் ஒரு மிஷினரியை தாங்குவதற்கு, ஒரு பிள்ளையை தாங்குவதற்கு நான் உதவி செய்ய வேண்டும், ஆனாலும் என்ன முடியவில்லை என்று சொல்றீங்களா? இப்பொழுது நீங்கள் எழும்புங்க. இப்பொழுது நீங்கள் அந்த இடத்தை விட்டு நீங்கள் எழும்புங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். காரணம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் என்று சொன்ன கர்த்தர் உன்னோடு இடைபெற்று கொண்டிருக்கிறார். பரிசுத்த தெய்வமே, உம்முடைய அன்புக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்கு நன்றி. உம்முடைய அன்பினால நீர் எங்களை தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும். இன்றைக்கு நல்ல வார்த்தைகளை கேட்டு போதும் என்ற மனதுடன் ஆண்டவரே அநேகர் இன்றைக்கு திருப்தி அருகிறாங்கப்பா. போதும், என் ஆண்டவர் எனக்கு தந்த இந்த மார்க்கு போதும். இந்த மார்க்கில் என் தேவன் எனக்கென்று சொல்லி ஒரு நல்ல இடத்தை வைத்திருப்பார், எனக்கென்று சொல்லி ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் காலேஜ் கர்த்தர் வைத்திருப்பார் என்று சொல்லி அநேக வாலிப பிள்ளைகள் இப்போ பொருத்தனை செஞ்சுருக்கிறாங்க. ஏசப்பா, நீங்கள் எனக்கு தந்த மார்க்கு போதும்ப்பா, நான் போதுமென்ற மனதுடன் கூட நான் அடுத்தது நல்லபடி படித்து நான் அந்த உலகத்தில் நல்ல ஒரு நிலைமைக்கு நான் வருவேன். ஆண்டவர் என்னுடைய கரங்களில் வருமானங்களை தரும் பொழுது நேபாள் என்ற தேசத்திற்கு உதவி செய்வதற்கு, நேபாளத்தில் உள்ள பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு நானும் வந்து நிற்பேன்னு சொல்லி அநேக வாலிப பிள்ளைகள் இந்த நேரத்தில் பொருத்தனை எடுத்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுடைய பொருத்தனைகளை கணக்கில் எடுத்துக்கொள்ளுகிறார். அவர் உங்களை அங்கீகரிக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். பரத்திலிருந்து வானத்தின் பலகணிகளை திறந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால இந்த ஜனங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை இந்த ஜனங்களை ஆட்கொள்ளட்டும். நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தரின் ராஜ்யம் கட்டப்பட கருத்தாய் ஜெபிக்கும் ஆட்கள் தேவை. நேபாளில் சுவிசேஷம் அறிவித்திட மனதார கொடுக்கும் ஆட்கள் தேவை.